இப்போ இருக்க காலத்துல வெறும் 6.5 லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இடத்தோட வீடு வந்து கொடுக்குறாங்க. இந்த சைட் வந்து குண்டடம் படுகநாத சுவாமி கோயில்னா சரிங்க. அது பக்கத்துல முத்தனம்பட்டி ஊருக்குள்ளேயே நம்ம சைட் இருக்கு. அங்க பாருங்க டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டைல்ஸும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல கூட போட்டு தருவாங்க. போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஹாலே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்கு பாருங்க. ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10க்கு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் தாராளமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு டைனிங் டேபிள் கூட சின்னதாக போட்டு அழகாக இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளாட் எடுக்கணும் அப்படின்னாலும் 2.25 லட்ச ரூபா இருந்தால் போதும். இல்லை 2.25 சென்ட்டில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதுங்க. அதுக்கும் லோன் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இருக்க காலத்தில் வெறும் 6.5 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இடத்தோட வீடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லோன்லாம் கிடையாது, டவுன் பேமெண்ட்லாம் கிடையாது, சரிங்களா? மொத்த பட்ஜெட்டே வந்து 6.5 லட்ச ரூபா. ப்ராமிஸாக கொடுக்குறாங்களா? ஆமாண்ணா. ஸோ பின்னாடி இருக்கிற இந்த வீட்டோட பட்ஜெட்டே வந்து வேறு 6.5 லட்ச ரூபா தான். தமிழ்நாட்டில் யாருனாலும் தர முடியாது. ஸோ நம்ம விநாயகர் ப்ரோமோட்டர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 6.5 லட்ச ரூபா தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெட்ரூம் வந்துடுது, ஹாலு, கிச்சனு, பாத்ரூம் எல்லாமே வந்து வந்துடுதுங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தொட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செப்டிக் டேங்க் எல்லாமே இன்க்ளூடாக வந்துடுதுங்க. எல்லாமே இன்க்ளூடாக சேர்த்து 6.5 லட்ச ரூபா. நம்பவே முடியலங்க, சத்தியமாக நம்ப முடியல. ஸோ உங்கள் பேர் என்னதுங்க? என் பேர் கவிதா. ஓகே. ஸோ இந்த சைட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. இந்த சைட் வந்து குண்டடம் படுகநாத சுவாமி கோயில்னா அது பக்கத்துல முத்தனம்பட்டி ஊருக்குள்ளேயே நம்ம சைட் இருக்கு. ஸோ இந்த சைட் வந்து ஊருக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்கு நம்ம சைட்டோட வாசல்ல தான் வந்து கவர்மெண்ட் பஸ், ஸ்கூல் பஸ் எல்லாமே போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படிப்பட்ட மெயினான இடத்துல இந்த சைட்ல இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 6.5 லட்ச ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிளாட் வந்து நிறைய இருந்துச்சு, பட் இவங்க கொடுக்குற இந்த பட்ஜெட்ல நிறைய பிளாட் வந்து சோல்ட் ஆகிட்டே இருக்கு. இங்கே சென்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? ஆனால் ஃபுல் சைட் ஃபுல் சைட் வந்து 4.5 லட்ச ரூபாய்க்கு தரோம் ஒரு பிளாட்டே. ஆமாம். ஓகே. ஒரு பிளாட் டோட்டல் பிளாட்டோட சைஸ் எவ்வளோ வருதுங்க? 2.25. ஓகே. ஸோ ஒரு பிளாட்டோட ஃபுல் சைஸ் வந்து 2.25 வந்து இருக்குங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ கம்மியாக வேணும், எனக்கு ஒரு பாதியாக வேணும் அப்படின்னாலும் கொடுப்பீங்க? வாங்கிக்கலாம். அப்போ அப்படின்றப்ப என்ன காஸ்ட் வருது? 2.25 லட்ச ரூபா தான் வருது. நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளாட் எடுக்கணும் அப்படின்னாலும் 2.25 லட்ச ரூபா இருந்தால் போதும். இல்லை 2.25 சென்ட்டில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதுங்க. அதுக்கும் லோன் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இடத்துக்கு லோன் போட்டுக்கலாங்கல்ல? போட்டுக்கலாம். ஓகே. இந்த வீட்டுக்கு லோன் போட்டு கொடுக்குறீங்க? போட்டு தந்துட்டு இதுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வீடு தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்க காலத்தில் இந்த வீடை கண்டிப்பாக கம்மினாலும் நீங்கள் இடத்தோட கன்ஜெக்ஷன் பண்ணாலும் ஒரு 12 லட்ச ரூபா கண்டிப்பாக வரும். இல்லைனாலும் ஒரு 10 லட்ச ரூபாயே வரும். ஆனால் வந்து இங்கே பாருங்கள், செப்டிக்கு, உங்களுக்கு தண்ணி தொட்டி, உங்களுக்கு பாத்ரூம் உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜன்னலே பாருங்களேன். அங்கே வந்து உங்களுக்கு பெட்ரூமுக்கு வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது ஹாலுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கிச்சனுக்குமே வந்து தாராளமான சைஸில் கொடுத்துருக்கீங்க. ஸோ உள்ளே போகலாம், அப்படியே உள்ளே வாங்க. ஸோ வெல்கம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 6.5 லட்ச ரூபா தான். இங்கே பாருங்கள் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டைல்ஸும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட போட்டு தருவாங்க. போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஹாலே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்கு பாருங்கள். ஸோ உள்ளே வந்து ஒயிட் வாஷ் போயிட்டு இருந்தனால இந்த ரேக் வச்சுருக்காங்க. நல்லா பெரிய ஹாலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு 10க்கு 12 சைஸுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தாராளமாக இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோடனே இது பெட்ரூம்ங்களா? ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10க்கு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். 10க்கு 10. ஸோ தாராளமாக இருக்குங்க. ஸோ மிடில் கிளாஸோட ட்ரீம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றது தான். அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம விநாயகர் ப்ரோமோட்டர் வந்து நிறைவேற்றி வச்சுட்டு இருக்காங்க. கிச்சனோட சைஸை பாருங்கள், இதுவே ஒரு பெட்ரூம் சைஸ் மாதிரி இருக்குது. வாங்க இங்கே பாருங்கள், கிச்சன் தாராளமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு டைனிங் டேபிள் கூட சின்னதாக போட்டு அழகாக இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இங்கிட்டு ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இயற்கையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புலாம் தெரியுது. அழகாக ரசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சமைக்கலாம் போல். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த 6.5 லட்ச ரூபாய் இடத்தோட வீடு கொடுக்குறாங்கன்றது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பாத்ரூம் எங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு புரியுது. பாத்ரூம் இருக்குது. ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை அட்டாச்சாக வேணும் அப்படின்னாலும் கூட அட்டாச்சாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து அட்டாச்சாக வச்சுக்கலாம். பாத்ரூம் வந்து இப்போ அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்தது தாங்க. இப்போ அடுத்து வந்து அவங்க வந்து பால் காய்ச்சி குடி வர போகிறாங்க. ஸோ பாத்ரூம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பாத்ரூம் நல்ல லென்த்தியான பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் டாய்லெட்டு இல்லை வெஸ்டர்ன் எது வேணுமோ உங்களுக்கு வந்து அது உங்களுடைய சாய்ஸ் தான். டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஊர் தெரியும். இதெல்லாம் சைட்டுக்குள்ளே இருக்க வீடு தான். அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சைட்டுக்குள்ளே இருக்க வீடு தான். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஊர் தாங்க.
ஸோ ஊருக்குள்ளே இந்த சைட்டு வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 லட்ச ரூபாயில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளாட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2.25 சென்ட் வேணும் அப்படின்ட்டு பெரிய பிளாட்டாக வேணும் அப்படின்ட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபாயை எடுத்துக்கலாங்க. அதுக்கு லோன் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீடாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் வெறும் 6,50,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வீடாகவே கொடுத்துட்றாங்க இடத்தோட. ஸோ நான் திரும்பியும் சொல்லிடுறேன், செப்டிக்கு தண்ணி தொட்டி உங்களுக்கு வந்து உள்ள பாத்ரூம் டைல்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருவாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக டிஸ்பிளேல இருக்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சைட்டில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூலும் இருக்குது. என்ன ஸ்கூல் இருக்குங்க? அது குருஜி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல் தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாலும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நியர்பை உங்களுக்கு பஞ்சாயத்து ரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஊருக்குள்ளே இருக்கனால எல்லாமே இருக்குது. சீக்கிரமாக டிஸ்பிளே இருக்க நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. நம்ம சைட்டோட வாசலில் தான் உங்களுக்கு பஸ் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் எல்லாமே போகக்கூடிய ரோடு மேலே நம்ம சைட் இருக்குங்க. சீக்கிரமாக வந்துடுங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி, மீட் பண்ணுங்க தமிழ்வாகர்.